Hello everyone, welcome to BITA Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா டெசிஷன் பேஸ்டு கண்டிஷன்ஸை நம்ம கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்றோம். எவாலுவேட் பண்ணி எந்த லைன் ஆஃப் கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுமோ நெக்ஸ்ட் அதை டிட்டர்மைன் பண்றதுக்கு தான் இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்றோம். Based on the expression, அந்த எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணி செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை கண்ட்ரோல்ஸை எந்த லைனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா if ஸ்டேட்மெண்ட், if else ஸ்டேட்மெண்ட், else if later ஸ்டேட்மெண்ட், nested if ஸ்டேட்மெண்ட், switch ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் if ஸ்டேட்மெண்ட். if கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா if பிளாக்ல இருக்கிற கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா if பிளாக்ல இருக்கிற கோடை ஸ்கிப் பண்ணிடும். இதுதான் சின்டெக்ஸ். if கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இதுதான் பிளாக் ஆஃப் கோடுன்னு சொல்லுவோம். இந்த கர்லி பிரேசஸ் தான் நம்ம பிளாக் ஆஃப் கோடுன்னு சொல்லுவோம். இதுல இருக்கிற கோட் ஆர் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ இதுதான் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணாம ஸ்கிப் பண்ணிடும். அண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃப்ளோ பாத்தீங்கன்னா இதுதான். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த கோடை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எண்ட் ஆகும். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற இஃப் பிளாக்ல கோட் 1 எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாக்ல இருக்கிற கோட் 2 அப்படின்ற கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் இஃப் கண்டிஷன். ஸோ ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த கோட் 1 அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட்ல இருக்கிற கோட் 2 அப்படின்றத எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃப்ளோ பாத்தீங்கன்னா இதுதான். கண்டிஷன் செக் பண்ணுவோம். ட்ரூவா இருந்துச்சுன்னா இஃப்ல இருக்கிற கோடு நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ் பிளாக்ல இருக்கிற கோட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்டர் ஏஜ் ஈக்குவல் டு 20. அண்ட் நான் இப்போ கண்டிஷன் செக் பண்றேன். இஃப் ஏஜ் greater than 18. greater than 18 இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு print statementல valid age அப்படின்றத நான் கொடுப்பேன். இப்ப நான் அதை ரன் பண்றேன். ஸோ நான் கொடுத்துருக்கிறது 20 ஏஜுக்கு. ஸோ 20 greater than 18 தான். ஸோ அதனால எனக்கு வேலிட் ஏஜ் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். whereas நான் if else பார்ட் கொடுக்குறேன். else இங்க console.writeline invalid age. அண்ட் இப்போ நான் இங்க 20க்கு பதிலா 10 அப்படின்றத நான் கொடுத்தேன். ஸோ இப்போ நான் இங்க செக் பண்ணும்போது 10 greater than 18 கிடையாது. ஸோ இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. இந்த பிளாக் ஆஃப் கோடை ஸ்கிப் ஆயிடும். ஸ்கிப் ஆகிட்டு எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். எல்ஸ் பார்ட்ல இருக்கிற இந்த console.writeline invalid age அப்படின்றத நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். அண்ட் இதுதான் invalid age. ஸோ இப்படிதான் நம்ம if and if else block யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷன்ஸை செக் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் டைப்ஸை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.